அம்பேத்கர் பத்தி நம்ம மோட்டிவேஷனாவோ, இல்ல அம்பேத்கர பத்தி ஒரு விஷயங்கள சொல்லணும்னாவோ, முக்கியமான இந்த விஷயத்த எல்லாரும் சொல்லுவோம். என்னன்னா, அவர எந்தெந்த இடத்துல ஒதுக்குனாங்க, எந்தெந்த இடத்துல அவர அடக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்களோ, எந்தெந்த இடத்துல அவர தீண்டத்தகாதவன், நீ வெளிய போய் இங்க வரக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் உனக்கு வராதுன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ, இதெல்லாம் உனக்கு வராதுன்னு சொன்னாங்களோ, அது எல்லாத்தையும் இது என்னால பண்ண முடியும், இத நான் பண்ணுவேன், இது எனக்கு வரும், நீ என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? என்னால வர முடியும், நாங்க வருவேன்னு எல்லாத்தையும் நீ பண்ண முடியாதுன்னு சொன்ன எல்லா விஷயங்களையும் பண்ணி காமிச்சு, முறியடிச்சு, இன்னைக்கு இந்திய தலைவர் இல்ல, தேசிய தலைவர், ஒரு உலகம் அறிஞ்ச ஒரு தலைவரா அவர் உயர்ந்து நிற்கிறாரு. அவரை பத்தி நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி அப்படி ஒரு மகத்தான தலைவரோட நினைவு தினம் தான் இன்னைக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவரோட ஆயுதமா அவரோட கையில எதை எடுத்தாருன்னா கல்வியை தான் எடுத்தாரு. அந்த கல்வியை எடுத்து இந்த இந்தியா முழுக்கும் இன்றைக்கு இந்த இந்தியா இயங்க காரணமும் அவர் தான். அவர் எழுதிய அரசியலமைப்பு சாசனம் தான் இன்னைக்கு நம்மளை பல இடத்துகள்ல பல விஷயங்களை நம்மளோட உரிமையை நமக்கு பெற்று கொடுத்துட்டு இருக்கு. அவர் எழுதின அந்த ஒரு புத்தகம் இன்னைக்கு பல பேரோட தலையெழுத்தையே மாற்றிருக்கு. அதாவது அவரோட கொள்கையை ஏற்க மறுக்கிறவங்களும் அவரோட கொள்கையை ஏற்காதவங்களும் கூட அவரோட படத்தையும் அவரோட கொள்கையும் ஏற்ற மாதிரி நடிக்கிறதுக்கும் அவரோட படத்தோட வச்சு மட்டும்தான் இந்த இந்தியாவில் அவங்க அரசியல் பண்ண முடியும். அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அவரோட புகைப்படம் இல்லாமல் அவரோட கொள்கைகள் இல்லாமல் இங்கே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுதான் அம்பேத்கரோட மிகப்பெரிய வெற்றி. எவன் உன்னை ஒடுக்குனா, எவன் உன்னை ஏற்க மறுத்தானோ, இன்னைக்கு அவன் வீட்டில் அவனோட கையிலலாம் அவரோட புகைப்படங்கள் அவரோட கொள்கைகள் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் மறைச்சிட்டு அவனால் இங்கே அரசியல் பண்ணவும் முடியாது, இந்த இந்தியாவில் அவனால் வாழவும் முடியாது. இதுதான் அவரோட மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த டிசம்பர் 6 இந்த ஒரு விஷயம் முக்கியமானதா. இன்னொரு விஷயமும் அம்பேத்கரோட சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அதனால தான் இந்த 2 விஷயத்தையும் இந்த ஒரே நாளில் நிகழ்த்தி இருக்கானுன்றதை நான் சொல்ல வரேன்.